என்னை பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, நிதேசகர்கள் வருங்கிறது அண்ணன் அப்படி மைனேசர்கள் போனதுலேருந்து இந்நாள் வரை அவரை போல நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்க அப்படி கேட்பாங்க. நான் சிறு குடும்பத்தில் படிக்கிற காலத்திலேயே என்னுடைய மறைவை கேட்டீங்கன்னா தெரியும், ஒரு சில விவிலிய கோட்டுகள் இருக்கும், விவிலிய வார்த்தைகளோடு ஆரம்பிப்பேன். அதற்கு அடித்தளமிட்டது நமது அருட்பணி நிதேசகராஜ் அவர்கள். ஏன்னா நாங்கள் சின்ன குருமடத்தில் படிக்கிற காலத்திலேயே ஒவ்வொருவரும் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு 10 இறைவார்த்தையாவது மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி அந்த 73 புத்தகத்தையும் எங்களை மனப்பாடம் பண்ண வச்சு, ஆங்கிலத்திலும் சரி தமிழும் சரி, அந்த சிறு குருமடத்தில் எங்களை நல்ல பக்குவப்படுத்தி பயிற்சி கொடுத்தவர் அருள்பணி நிதேசகராஜ் அவர்கள். எனவே இன்று அவர் இறைவனுடைய ஆசிரியை உங்களுக்கும் இந்த ஊரில் இருக்கிற அனைவருக்கும் கொடுப்பதற்காக திருப்பி நிறைவேற்றி வந்திருக்கின்றார். எனவே அவர்களை வருக வருக என்று கரங்களை தட்டி வரவேற்கிறேன். இன்று உபயம் செய்பவர்கள் ஜோனி ராஜ் குடும்பத்தினர். இந்த குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளும் சரி விஜயர்களும் சரி இருக்கின்ற அனைவரும் இறை ஆசை பெற்று இறைவனுக்கு உகந்த குடும்பமாக இருக்க சிறப்பாக பெருமையை தொடர்ந்து வைக்கிறோம். இது திருப்பணியில் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் புனித அந்தோனியார் வழியாக இறைவன் தன்னுடைய குடும்பங்களுக்கு தொடர்பு செய்து எல்லா நன்மைகளுக்கும் நன்றியதாகவும் கண்களின் மூடி மௌனமாக வழி ஒப்புக்கொள்வோம். திருப்பலிக்கு கொடுக்க நாம் தகுதியின் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இவைகள் எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனத்திலே மன்னிப்போம். எல்லா இறைவனிடமும்
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் நாட்களானவரே, உம்மால் அனைவரவற்றை எங்களால் மற்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தால் செயலால் உமக்கு உகந்தவர்களாக உமது அற்புதத்தை கண்பிணைகளுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களானவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்கிறேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் கூறியது வாசகம். அதிகாரம் 17, இறைவாக்கியர்கள் 22 முதல் 24 முடிய. தலைவரையில் ஆண்டவரிடம் சொல்லுகிறேன். உயர்ந்த தேக்கு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளம் குழந்தை ஒன்றை அதன் நுனி கொப்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலைகளை நான் நடுவேன். இஸ்ரேலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து தளி தந்து சிறந்த தேக்கு மரமாக கிடக்கும். அனைத்து வகை பறவைகளும் அதனை நம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்கிறேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்கிறேன் என்றும் அப்போது வயல்களில் மரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைக்கிறேன், நான் செய்து காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
மேலும் அவர் இறையாட்சி எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உண்மையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளை விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளை விட பெரியதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகளை விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகள் அன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விலக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு என்ன கொண்டாடி இருக்கோம்? ஸ்டேட்டஸ்லாம் இருக்கீங்க. மிஸ் யூ அப்பா இன்டர்நேஷனல் ஃபாதர்ஸ் டே கொண்டாடி இருக்கோம். என்னோட கேட்டாங்க, வீட்டுக்கு நேரம் வந்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டு நம்ம அப்பா மீட் பண்ண முடியலன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எவ்ரிடே ஃபாதர்ஸ் டே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது இன்னைக்கு மட்டும்தான் நம்ம தந்தையை நினைத்து பார்க்கணும், போன மாதம் மதர்ஸ் டே கொண்டாடணும், இன்னைக்கு மட்டும்தான் அம்மாவை நினைச்சு பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பெற்றோர்களை அன்பு செய்ய வேண்டியது. அதாவது இந்த கமர்ஷியல் வேர்ல்டு பார்த்தீங்களா, வர்த்தக உலகம் நம்மளை எப்படியும் அடிமையாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு டே வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் டே வச்சிடலாம், லவ்வர்ஸ் டே வச்சிடலாம், சில்ட்ரன்ஸ் டே வச்சிடலாம், அப்புறம் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஹஸ்பண்ட் டே, ஒய்ஃப் டே ஒவ்வொன்றா வச்சு எத்தனை மாதம் ஸ்டாக் விற்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு நாள் உருவாக்கி கிஃப்ட்டுக்காக கிஃப்ட்டுக்காக ஒரு நாள் உருவாக்குறான். அது மட்டும் கிடையாது, ஆஃபர் கொடுத்துருவோம். 50% இதனால போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சூழ்ச்சியில் நம்ம மயங்கி போய் நம்ம ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கோம். இப்படிதான் கட்டுரை ஒன்று நான் சொல்லுவேன். கட்டுரை ஒன்று வந்ததற்கு இல்லையா? எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாரு, ஃபாதர்ஸ் வீட்டில் மட்டும் கிடையாது, எங்கேயும் இருக்காங்க, கோயிலும் இருக்கிறாங்க, திருப்பலியையும் திருநெற்றாதைகளையும் நிறைவேற்றிக் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்டன் ஆங்கிலத்தில் வந்தது. அதனால எல்லாருக்கும் ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்னைக்கு பொது காலத்திலேயே 11ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். அருமையான நற்செய்தி வாசகம், முதல் வாசகம், 2 வாசகங்கள் நம்ம எல்லா வாசகமும் அருமையான வாசகங்கள். நம்முடைய சிந்தனைக்கு முதல் வாசகத்தையும் நற்செய்தி வாசகத்தையும் எடுத்துக்கிறோம், எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. ஒருத்தர் வேடிக்கை பார்க்க போனார். வேடிக்கை பார்க்க போயிட்டு பார்த்துட்டே இருக்கிற சின்ன பையன் அந்த ஃபுட்பால் மேட்சை பார்த்துட்டு போனான். அவனை பார்த்து கேட்டார், எப்பா ஸ்கோர் என்னப்பா அப்படின்னு கேட்டார். யூரோப் நடந்துட்டு பார்த்துருக்கீங்களா? யூரோப் நடந்துருக்கு. அது மாரி அவனை பார்த்து கேட்டார். அந்த பையன் சொன்னா, அந்த டீமு 3 கோல், எங்கள் டீம், எங்கள் ஸ்கூல் டீம், எங்கள் டீம் கோல் போடலை, 3-0 அப்படின்னு சொன்னான். அதை கேட்டோட ஐயோ ஏண்டா கேட்டா, இது இருந்தாலும் அதெல்லாம் கவலைப்படாதப்பா, அதெல்லாம் கவலைப்படாத, வெற்றி தோல்வி வாழ்க்கையில் கிடைச்சிருந்தாங்க, வெற்றி தோல்வி வாழ்க்கையில் கிடைச்சி போட்டா பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். அந்த பையன், சின்ன பையன் சொன்னா, இன்னும் அம்பையர் ஃபைனல் விசில் ஊதுல இல்லை அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னா, அம்பையர் ஃபைனல் விசில் மேட்ச் முடிய போகுது, முன்னாடி ஒரு விசில் ஊதுவார், அதோட முடிஞ்சு போச்சுன்னா இருக்கும். ரொம்ப அழகா சொன்னா, இன்னும் அம்பையர் ஃபைனல் விசில் ஊதுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொன்னாங்க. இந்த பாருங்க, எங்க ஸ்கூல் டீம் விளையாண்டு எங்க பிளேயர்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டு இருக்கிறாங்க, அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எங்க டீம் கோச் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஃபைனல் விசில் ஊதும்போது ஸ்கோர் எப்படி இருந்துச்சு, 3-0 இருந்தாங்கல்ல, 5-4 என்று அந்த பையனுடைய ஸ்கூல் ஜெயிச்சிருச்சு. அப்ப அந்த பெரியவர் கேட்டார், யோசிச்சு பார்த்தார், அந்த பையனுடைய நம்பிக்கை இவ்வளவு ஆழமாக இருக்குது.
ஸ்கூல் டீம் மேல் நம்பிக்கை இருந்தது. அது மட்டும் கிடையாது, கோச் மேல் நம்பிக்கை இருந்தது. அவங்க பள்ளிக்கூட வெற்றி பெறும் என்ற அந்த நம்பிக்கை இருந்தது. நம்மளும் பல சமயங்கள் என்ன பண்ணிடுறோம், மிஸ்ஸில் வந்து நம்ம கையில் வச்சுட்டு ஊதிக்கிட்டோம். ஊதிக்கிட்டு நம்மளே வந்து ஒரு முடிவுக்கு வந்து இதோட வாழ்க்கை முடிந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம யார் ரிசல்ட் கொடுக்கணும்? கடவுள் ரிசல்ட் கொடுக்கணும். கடவுளை கொடுக்கும்போது நம்முடைய இயேசுல உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவானத்தில நம்ம வாசிக்கிறோம். யோசுவாவுடைய கடவுளை தான் சொல்றோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படிங்கிறதா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும்? நம்பிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு முதல் வாசகத்திலிருந்து வாசிக்கிறோம். இசைக்கேள்வியிலிருந்து நம்ம வாசிக்கிறோம். முதல் வாசகத்துல இசைக்கேள்வியிலிருந்து வாசிக்கிறோம். இந்த வாசகத்தினுடைய பின்னணி வந்து தெரிஞ்சுக்கணும். பின்னணி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தாவீது அரசர், அவருக்கு அப்புறம் யார் அரசராக? தாவீதுக்கு அப்புறம் யார் அரசராக? சாலமோன். சாலமோனுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த நாடு வந்து இரண்டாவது உடைவு. ஒன்று வந்து வடநாடு, ஒன்று தென்னாடு என்று அழைக்கிறது. வடநாட்டை வந்து சமாரியா என்று அழைக்கிறார்கள். தென்னாட்டை வந்து யூதா என்று அழைக்கிறார்கள். வடநாட்டில் 11 கோத்திரங்கள், மக்களுக்கு கோத்திரம் 12 கோத்திரத்துல 11 கோத்திரங்கள் சேர்ந்து வடநாடு. தென்னாடு வந்து யூதா கோத்திரம் இருந்தாங்க. இந்த வடநாட்டை வந்து இயேசு பிறப்பதற்கு 722 ஆண்டுகளுக்கு முன்பாக அசிரியர்கள் போரிட்டு அந்த நாட்டை கைப்பற்றி கொண்டார்கள். இப்போ என்ன நாடு? வடநாடு. தென்னாடு மட்டும்தான் இருக்கு, யூதா நாடு மட்டும்தான் இருந்தது. இந்த நாட்டை எப்படின்னா இயேசு பிறப்பதற்கு 587 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெகோயாக்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசன் ஆண்டு கொண்டிருந்தான். ஆண்டு கொண்டிருந்த பொழுது பாபிலோனியர்கள் என்ன பண்ணாங்க? படையெடுத்தார்கள். நெபுகத்நேசர் ஒரு அடிப்பணியர்கள் என்ன பண்ணாங்க? பாபிலோனியர்கள் இந்த நாட்டை தாக்கி அரசர் பார்த்தீங்கன்னா, அரசரை வந்து அரசரையும் திறமையான ஆளுமிக்க மனிதர்களையும் நாடு கொடுத்தாங்க. அதுல ஒருத்தர் தான் யாரு? எசேக்கியேல் அப்படிங்கிறது. எசேக்கியேல் அப்படிங்கிறது அவரு பாபிலோனியா நாடு கடத்தப்பட்ட பிறகு ஒரு 6 ஆண்டுகள் கழித்து அவர் கடவுளுடைய அழைப்பை பெற்றார். கடவுளுடைய அழைப்பை பெற்று அந்த இறைவாக்கு உரைக்கிறார். என்ன இறைவாக்கு? மக்கள் எல்லாம் நம்பிக்கையில் தளர்ந்து போயிருந்தார்கள். நான் சொன்ன இல்லையா, வந்து ஆண்டவர் கொடுக்கின்றபடி மக்கள் எல்லாம் நம்பிக்கையில் தளர்ந்து போயிருந்தார்கள். இனிமேலுக்கு திரும்பி எங்களுடைய சொந்த நாட்டுக்கு போவோமா? இயேசுவை கட்டி எழுப்புவோமா? இயேசு தேவாலயத்தை நாங்கள் மீண்டும் கட்டுவோமா? அப்படிங்கிற நம்பிக்கையில் தளர்ந்து போயிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்றாரு? தலைவராகிய ஆண்டவருக்கு புதி இருப்பேன், உயர்ந்த கேது மரத்திலிருந்து கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன், இளம் கொழுந்து ஒன்றை அதன் போக்குவிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்தது மலையில் நான் நடுவேன் அப்படின்னு சொல்லி இலங்கைய வாசிக்கிறீங்க. கேது மரம் எப்படி இருக்கும்? நல்ல உயர்ந்து கூடியெல்லாம் பெற்றீங்கல்ல, கூடி இருக்கு பெறுவீங்க. அந்த மரம் நீ எடுக்க வளர்ந்து பெருசாக வளர்ந்து பார்த்தீங்கன்னா கேது மரம். அதற்கு நுனிக்கிளை என்பது எது? பலவீனமானது. நுனிக்கிளை பார்த்தீங்கன்னா பலவீனமானது. எப்ப வேணாலும் கிளி சுற்றி இருந்துருமா தேவையில்லாதது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பலவீனமானது, தேவையில்லாதது, பயன் அற்றது. அப்படிப்பட்ட நுனிக்கிளை என்ன பண்றாரு? கடவுள் எடுத்து நடுகிறார். எங்க நடுறாரு? என்ன மலை? உயர்ந்த மலை. ஆண்டவர் சொல்ல வருதுதான், நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்பெல்லாம் தேவையில்லாதவர்கள், பலன் இல்லாதவர்கள், பலவீனமானவர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, அப்படி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கைகள் நம்ம ஒப்படைக்கணும். அப்ப உயர்ந்த மரம், உயர்ந்த மரமாக மாறுகிறார். எந்த இடத்துல மாறுறாரு? மலை உச்சியில. எப்படிப்பட்ட மலை உச்சி? உயர்ந்த மலை உச்சியில அதை நடந்து எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தருகிறார். அப்படி மலை உச்சியில் நடப்பது என்ன நடக்குது? வானத்து பறவைகள் எல்லாம் நடக்கக்கூடிய அளவிற்கு ஒரு உயர்ந்த மரமாக, பலமுள்ள மரமாக, அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு மரமாக ஆண்டவர் இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுக்கணும். திருப்பாடல் 23:5 அது யார் எழுதுன்னு சொல்றாங்க? தாவீது அரசரை எழுதுறதுன்னு சொல்றாங்க. திருப்பாடல் வாசிக்கிறோம். என்னுடைய எதிர்களின் கண் முன்னே முடிங்க. திரும்ப துவராக என்னுடைய எதிர்களின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாவீது அரசர் திருப்பாடலா மாறுறாரு. நம்ம நல்லா இருந்தாலே
எதிரிகளுக்கு பிடிக்குமா பிடிக்காது. அவன் அதை என்ன நினைப்பாங்க, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவன் 2 கண்ணு போடணும் அப்படின்னு நினைக்கிறது யாரு? எதிரிகள் தான். நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம இருப்பாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தாவீது என்ன சொல்றாரு, ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் என்னுடைய ஆயிரம் நம்ம ஏற்றுக்கொள்கின்ற பொழுது சாவிக்கு இயேசு பள்ளத்தாக்கி நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கு மஞ்சினேன் அப்படின்னு சொன்ன தாவீது அரசர் அடுத்த சொல்றார், என்னுடைய எதிர்களின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறீர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதிரிகள் கண்முன்னே எதிரிகள் பார்த்து என்னுடைய வளர்ச்சியை கண்டு அவர்கள் நாடுபடியாக ஒரு மிகப்பெரிய விருந்தினை ஆண்டவராகிய கடவுள் எனக்கு ஏற்பாடு செய்கிறார். அதான் உண்மையிலேயே ஆண்டவர் கைகள் ஒப்பு கொடுக்கும்போது தான் நமக்கு நடக்கும் இல்லைங்களா? அதனால நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய கரங்களை நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் முதல் மாசத்துக்கு சொல்லப்பட்டது போல நம்மை மேன்மேலும் உயர்த்துவார். அதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை இல்லைங்களா? திருமண வாழ்க்கையில் சொல்லுவாங்க, ஒரு தாத்தாவும் பாட்டும் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, சேரு சகதியுமான ஒரு ரோடு, பூசைக்கு வரணும்னு சொல்லிட்டு வந்துருக்கிறாங்க. எல்லாம் பூசைக்கு யாருமே காணும்னு சொல்லி வெளியில பங்குசாமியாருன்னு இருக்கிறார். வெளியில பங்குசாமியாருன்னு பார்த்து யாருக்கும் வரலையே, பூசை வைக்கலாமா வேண்டாமா, கேன்சல் பண்ணிடலாமா யோசிச்சுட்டு இருக்கும்போது தாத்தா பாட்டு இருக்கிற கையை கொடுத்துட்டு கொடையை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து கேட்கிறாரு, தாத்தா நீங்க பாட்டியை பிடிச்சிருக்கீங்களா, பாட்டி மகையை பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சும்மா கிண்டலுக்காக கேட்கிறாரு. கிண்டலுக்கா இன்னைக்கு என்ன பூசிக்கு வரும்போதே பூச்சைப்படாம வந்தாங்க. அப்ப தாத்தா பாலரை பார்த்து பங்கு தந்தையை பார்த்து நான் அவகையை பிடிச்சிக்கல, அவ ஏமையை பிடிச்சிக்கல, ஆண்டு 2 கையும் பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு. எவ்வளவு அருமையான வார்த்தைகள். ஆண்டவருடைய கருத்துக்கள் கொடுக்கின்ற பொழுது உயர்ந்த இடத்துல குடும்பத்தில் கூட நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க தேவையில்லாதவங்க. பல சமயத்தில் மருத்துவர்கள் சண்டை இதுதான் பெரிய பிரச்சனை நடக்கும். தேவையில்லாத பல நட்பவர்கள் நினைத்தாலும் ஆண்டவர் மூடி இருக்கின்ற பொழுது எதையும் செய்ய முடியும். ஆண்டவர் மூடி இருக்கின்ற பொழுது நம்மால் எதையும் சாதிக்க முடியும். அதுதான் முதல் வாசகம் நமக்கு உணர்ந்தது. நற்செய்தி வாசகத்தை வாசிக்கிறோம். நற்செய்தி வாசகம் அதாவது இறை அரசு, இறை ஆட்சி. இறை ஆட்சி என்பது சத்தமே இல்லாமல் மெதுவாக வளரக்கூடிய இயேசு எப்படி கம்பேர் பண்றாரு, 2 ஊமைகளை இந்த நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கிறோம். தானாக விதைத்து தானாக வளரக்கூடிய விதைக்கு கடுகு விதைக்கு இறையாட்சியுடைய ஆரம்பம் சாதாரணமாக இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி என்பது இருக்குது மிகவும் அபரிமிதமாக இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட வளர்ச்சியை தான் இறையாட்சி அப்படின்னு சொல்றோம். நிறைய பேருக்கு வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. G7 மீட்டிங் நடந்துச்சு. G7 மீட்டிங் நடந்துச்சு. வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. சமீபத்தில் 14ஆம் தேதி நடந்துச்சு. நம்முடைய திருத்தந்தை இத்தாலி நாட்டில் நம்முடைய இந்திய பிரதமர் கூட அதில் கலந்து கொண்டிருந்தார். அப்போ நம்முடைய கோபாண்டு வரும்போது மீட்டிங் நடக்கக்கூடிய அரங்கத்திற்கு நுழையும் போது பார்க்கணும் ஒரு பிரம்மாண்டம் இருக்குது. என்ன பிரம்மாண்டம்? உலக அளவில் மிகப்பெரிய ஒரு மத தலைவர் வரும்போது அனைத்து நாட்டு தலைவர்களும் எழுந்து நின்றார்கள். நீங்க பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு பேசி கை குலுக்கி 6 கல்வி கொடுப்பதற்கு அதே போல இந்திய பிரதமர் தான் பண்ணாரு. இந்த திருத்தந்தைகளை 6 கல்வி கொண்டார்கள் பார்க்கிறோம். இப்படி இன்றைக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய மதமாக இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பின்பற்றக்கூடிய மதமாக இருக்கக்கூடிய ஒரு மத தலைவருக்கு இப்படிப்பட்ட மரியாதை கிடைச்சிச்சு. தொடக்கத்தில் இருந்துச்சு. தொடக்கத்துல இயேசு இறையாட்சி அறிவித்துக் கொண்டு செல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 12 பேரை அவர் அழைக்கிறார். 12 பேர் எதற்கு? நோய் இருக்க, நோய்களை குணமாக, பேய்களை விரட்ட என்று ஒரு 12 பேரை அவர்கள் என்ன சொல்றோம்? திருத்தூதர்கள் அப்படின்னு அழைக்கிறோம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 72 பேர் இருந்தாங்க. 72 பேர் இருந்தாங்கன்னு பார்க்கிறோம். அவர்கள் என்ன சொல்றோம்? சீடர்கள் என்று பிள்ளைக்கு நம்ம அழைக்கிறோம். திருத்தூதர் பணி முதல் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பெந்தகோஸ்து பெருவிழா ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நம்ம அந்த விழாவை கொண்டாடுறோம். பெந்தகோஸ்து பெருவிழா என்று தூய ஆவியானது இறங்கி இருந்தார். மூடப்பட்ட அறையில் சீடர்கள் உரைகளாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சீடர்கள் மட்டுமல்ல எங்கு இருந்தாங்க பார்க்கிறோம். 120 பேர் திருச்சபைக்கு தோன்றது. இயேசு 12 பேர், 72 பேர், 120 பேர் அப்படின்னு பார்க்கிறோம்.
அடுத்ததாக 2ஆம் அதிகாரத்துல சாலமோன் மண்டபத்துல பேதுருடைய உரையை கேட்டு மனம் மாறியவர்கள் எண்ணிக்கை 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் நினைக்கிறேன். மனம் மாறியவர்கள் எண்ணிக்கை மனமாகிய எண்ணிக்கை 3000 பேர். அடுத்து 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இப்படி இறையாட்சி பரவிக்கொண்டே இருக்கிறது பாருங்க. 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற 4ஆம் வசனத்துல திருமுழுக்கு பெற்றவர்கள் எண்ணிக்கை 5000 ஆண்டுகளுக்கும் 5000 ஒன்று 12 ஆட்சி 72 ஆட்சி 120 ஆட்சி அப்புறம் 3000 அப்புறம் 5000 சொல்லி இந்த எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்கு. இதுதான் இறையாட்சி. இந்த இறையாட்சியுடைய வளர்ச்சியை கண்ணால் பார்க்க முடியுமா? நாம் பார்க்க முடியாது. ஒரு விதையினுடைய வளர்ச்சியை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் அது வளர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு மரமாக மாறுகின்ற பொழுது அதை நம்மளால பார்க்க முடியும், உணர முடியும், அனுபவிக்க முடியும். அதான் இயேசு நற்செய்தி வாசத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? விதையானது எப்படி மண்ணில் மறைந்து ஒரு மாபெரும் மரமாக மாறுகிறதோ அதே போன்று இறையாட்சி என்பதும் அப்படித்தான் அப்படின்னு. இந்த இறையாட்சியோட கண்ணால் காண முடியாது, ஆனால் உணர முடியும். அதுக்குதான் உதாரணம் நம்ம சொல்லிட்டு திருச்சபை எப்படி வளர்ந்தது, இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த நற்செய்தி வாசகம் சுட்டி காட்டுகிறது. அதனால என்ன செய்வோம்? நம்மெல்லாம் இறையாட்சி. பவுலுடைய ரொம்ப அழகா சொல்றார். இறையாட்சி என்பது என்ன? இறையாட்சி என்பது நம்ம நினைச்சிருக்கிற உண்பதும் குடிப்பதும் அல்ல இறையாட்சி. ஆண்டவர் இயேசு கொண்ட அன்பு, நீதியும், நேர்மைன்னு இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் உணர்கின்ற பொழுது அதான் இறையாட்சியாக பரவி கொண்டிருக்கிறது. அதனால ஒரு சில இடத்துலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், டின்னர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்துட்டீங்கன்னா அப்பா வளர்ச்சி போய் மேலே பார்க்கணும். அப்பா வளர்ச்சி போயிட்டு ஒரு டின்னர் தான் முடிஞ்சு போச்சு, வீட்டு கொடுப்பாங்க, முடிஞ்சு போச்சு. என்னோட பாதத்தை நினைச்சுக்கிட்டாங்க. அது ஒரு இறையாட்சி என்பது அப்படி கிடையாது. இறையாட்சி என்பது ஆண்டவர் இயேசு கொண்ட அன்பை அடிப்படையாக உள்ளது, நீதியை அடிப்படையாக உள்ளது, நேர்மையை அடிப்படையாக, இப்படி அனைத்து விழுமிகளின் அடிப்படையாக உள்ளது இறையாட்சி என்று இந்த ரோமேற்கு எழுதியிருக்கிறதுல 12ஆம் அதிகாரத்தை ரொம்ப அழகாக சொல்றாங்க. அதனால இப்படிப்பட்டது இறையாட்சி என்ன செய்வோம்? உலகத்தில் பரப்புவதற்கு முயற்சி செய்யும். அப்படி செய்கின்ற பொழுது முதல் வாசகத்தில் வாசிக்கிறது போல மலை உச்சியில உயர்ந்த மலை உச்சியில உயர்ந்த மரமாக போயிட்டே இருக்கும். ஊட்டி போயிட்டா பார்த்துருப்பீங்க, நீருக்கு போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மரம் போல நன்மை உயர்ந்தலாம். நம்ம யாருடைய திருவிழாவை காரணத்துக்காக இருக்கிறோம், இந்த அத்துமையான திருவிழா அவருடைய ஆரம்பம் ரொம்ப சாதாரணமாக தான் இருந்துச்சு. அவர் கிச்சன்ல வேலை பார்க்கறது. அவர் திருப்பதி அவர்கள் ரொம்ப அழகாக சொல்றாங்க. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விவிலிய பிரதிகளையும் நம்ம எழுதி போட்டாலும் புனித அந்தோனியார் ஒருவருக்கு இருந்தாலும் அது திரும்ப கொண்டு வருவாங்க. எப்படி அந்த அளவுக்கு அந்த விவிலியத்தை மனப்பாடம் செய்து வைத்திருந்தார், விவிலியத்தினுடைய அடிப்படை அறிவு அவருக்கு அதிகமாக இருந்தது இல்லையா? அப்படிப்பட்ட கிச்சன் சும்மா சாதாரண வேலையாக செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு நாள் ஒரு அருள் பொழிக்கும் போது பிரசங்கம் வைக்கிறதுக்கு ஆள் வர முடியாது, கொடுக்க வேண்டிய வர முடியல. இவர் என்ன பண்ணார்? கொடுத்த முறைகளை அப்பொழுதுதான் எல்லாருக்கும் தெரிந்தது எப்படிப்பட்ட ஒரு திறமை வாய்ந்தவர் புனித அந்தோனியா அப்படின்னு சொல்லிட்டு தவறான கொள்கைகளுக்கு எதிராக வாதம் புரிந்தவர் புனித அந்தோனியா. பார்த்தீங்களா? சாதாரண தொடக்கம் மாபெரும் விருட்சமாக மாறியது புனித அந்தோனியாக பார்க்கிறோம். ஒரு பாட்டு பார்க்க புதுமைகள் புரிந்தது அந்தோனியார் தெரியுமா? புளியப்பட்டியில் ஏற்பட்ட அந்த கேசட் வந்துச்சு. அதுல ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. 1000 கோடி அற்புதம் கண்டேன் ஐயனே அதில் ஒன்று எனக்கு இல்லை அப்படின்னு. எத்தனையோ கோடிகளுக்கான அற்புதங்களெல்லாம் செய்திருக்கக்கூடிய அந்தோனியார் அந்த கோடிக்கணக்கான அற்புதங்களை ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டான ரொம்ப அழகாக பாடியிருப்பார்கள். அப்படிப்பட்ட கோடி அற்புதர் அவருடைய விழா கொண்டாடுவதற்காக நம்ம கூட்டிட்டு இல்லைங்களா? அதனால அந்தோனியாரை எவ்வளவோ அற்புதங்கள்லாம் செய்றீங்க. நவநாளுடைய ஆலயத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களுடைய குடும்பத்திலும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிறைவேற்றினாலும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கருத்து பேசுவார்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை கொண்டாடுவோம். அவரது திருவுள்ளத்துக்கு ஏற்றபடி நம் கொண்டாடுகிறவர்களை விரும்புவோமாக. அன்பின் இறைவா, இம்மண்ணில் இறையாட்சி பணியை வளர்த்தெடுக்கும் பணிக்காக தங்களை அர்ப்பணித்துள்ள திரு அவையின் தலைவர்கள், தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களையும் இறையாட்சியை வளர்க்கும் பணியாளர்களாக தங்கள் வாக்காலும் முன்னுதாரணமான வாழ்வாலும் பயிற்றுவித்து அவர்களும் இறையாட்சி பயிரை வளர்ப்போராகிட ஆண்டவரே உம்மை கொண்டாடுகிறோம். அன்பின் இறைவா, இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் கூறுவது போல நாங்கள் எங்கள் உடல்களில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்து விட்டாலும் உமக்கு உகந்தவராக இருப்பதே எங்களின் நோக்கமாக கொண்டு அதற்கேற்ப வாழ்ந்திட ஆண்டவரே உம்மை கொண்டாடுகிறோம். அன்பின் இறைவா, உம் திரும்ப நமக்கிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாக்கால் வாழ்வால் திருமணம் கொள்ளும் அன்புறவால் கிறிஸ்துவின் விழுமியங்களை மக்கள் மனங்களை விதைப்போராக உமக்கு சான்று பகரும் மக்களாக வாழ்ந்திருக்க வருவருட ஆண்டவரே உம்மை கொண்டாடுகிறோம். அன்பின் இறைவா, காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கிவிட்டது என்ற உமது அழைப்பின் குரல் கேட்டு இறையாட்சியின் மக்களாக நாங்கள் வாழ்ந்து நீங்கள் எங்களுக்காக தயாரித்திருக்கும் இறையரசை உரிமை பெயராக பெற்றிட வருவருட ஆண்டவரே உம்மை கொண்டாடுகிறோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக கொண்டாடுவோம். ஆண்டவரே, உங்கள் இறைச்சி மன்றாடு திரு அவையின் மன்றாட்டுகள் திரும்ப உபதனமாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுகளை பெற்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். Amen.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகப்படி கொண்டாடுங்கள். இறைவா, மக்களினத்தார் உணவு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு கூட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அற்புதம் எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாள் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிலிருந்து பிறந்த திருவிழாவானா சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து இறைவாழ்மைக்கு அடித்தரவினார். ஆகவே வாழ்முதல் முதன்மை வாழ்முதலோடும் அரியணையில் அவர்களோடு தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூன்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதி நாட்களை தூய்மைப்படுத்த உங்களை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவரை மாறுவதாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து இறங்கிய பின் பின்னத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூடிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். Amen.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருநாவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலர் சகாயராஜ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திருநாவை எங்கள் நிறைவேற செய்தருளும். மேலும் ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் பாதத்திலிருந்து ஜெபிக்கின்றோம். அவர் உள்ளத்தில் இருக்கின்ற பாடுகள், இயக்கங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் கேட்டதையும் அவர்களுக்கு தேவையான வரங்கள் நிறை தந்தல். குறிப்பாக உபயோகம் செய்கின்ற ஜோனி குடும்பத்தில் அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தையும் வானதூதர்களை அனுப்பி அவர்கள் முன்பின்னுமாக பாதுகாப்பையும் தந்தார்கள். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் பெயர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருபது அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகங்களை ஏற்றரும். எங்கள் அனைவர் மீது இறக்கமாயும் கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாடில் பங்குபட தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒருவரில் எல்லா புகழும் ஆவியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனியால் பயிற்சி பெற்ற நாம் துணித்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் ஏற்பதற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் உழைக்கிறேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருக்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உலகின் வாழ்த்துக்களை அறிவித்துள்ளோம். எங்கள்
இதோ இறைவனின் சந்ததி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்த அன்பு ஆண்டவர். இவர் பெருகின்ற விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இத்திருப்பலி புனித உடனே புனித அந்தோனியாவின் திருத்தலோனையாவது ஆரம்பமாகிறது. அனைவரும் அரவணர் நடனம் அரவினர் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சத்தமாக இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, வருகை வாழ்க. மறைவை கவனிச்சிங்களா? புரியல? வெரி குட். மறைவை கவனிச்சிங்களா? அம்மா நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாதர் சிஸ்டர் படிக்க மாமா போட்டுருப்பாரு. ஏன்னா விவிலியத்தில் கேள்வி கேட்கும் போது நாங்கள் சென்னையில் இருக்கும்போது பதில் சொன்னோம்னா எங்களுக்கான சாக்லேட் கிடைக்கும். அதனால விவிலியத்தில் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்றப்ப ஃபாதருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அழகான மறைவு, ஒரு கதையில் ஆரம்பிச்சு விவிலியத்தின் பேக்ரவுண்ட். நான் வந்தோடனே நிறைய பேர் என்ன கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? ஞாபகம் இருக்கா? சாமிக்கு என்ன ஊரு கேட்டீங்களா? கேட்டீங்க. அது எதுக்கு? அதனுடைய வெளிச்ச நாகரிகம் பார்த்து ஃபாதர் எப்படி படுவாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி கேட்டீங்க. தவறில்லை. அதே போன்று ஒரு வெகு
அது இருக்கிற பின்புலம் இருக்குது. அதை படிச்சாதான் இது என்ன கருத்துக்காக எழுதியிருக்கிறாங்கன்னு தெரியும். ஃபாதர் அழகா இசைக்கல் இறைவாக்கினரை பத்தி அழகா சொல்லி, இயேசு சொன்ன உண்மையை விளக்கி சொல்லி, 2 கதையை சொல்லி, நமக்கு என்ன தேவையோ அதை அழகா நம்ம கொடுத்திருக்கிறேன். எனவே நாளில் இங்க வந்து அந்த இறைவாக்கியை உடைத்து அது நமக்கு அழகா கொடுத்த அருட்பணி வித்யாசாகராஜ் அவர்களுக்கு மறைமட்ட அறிவு சார்பாகவும், என் சார்பாகவும், அருள் சகோதரர் சார்பாக, இப்படி இருக்கிறவர்கள் அனைவரும் சார்பாகவும் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். அனைவரும் இறுதி மாநாட்டு கிடையாது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் கொண்ட திருமணமும் நம்பிக்கையாளர் நம்மை கொண்டிருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திருவையில் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, உங்களையும் புனித புண்ணிய வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்றது. ஒரு சில அறிவிப்புகள். 22ஆம் தேதி மாலை புனித அந்தோனியார் ஆலயத்தில் திருஜெபமாலையும் திருவிழா திருப்பலியும், அதைத் தொடர்ந்து திருத்தேர் பவனியும் இருக்கும். அடுத்த நாள் 23ஆம் தேதி காலை 6 மணிக்கு வழக்கம் போல் மாதரசி மாதா ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். அங்கு நடைபெறும் 2வது திருப்பலி 8 மணி திருப்பலி மாதரசி மாதா ஆலயத்தில் நடைபெறாது. அதற்கு பதிலாக புனித அந்தோனியார் ஆலயத்தில் 8 மணி திருப்பலியானது நிறைவேற்றப்படும். Amen.